ஜெர்மனியை விட்டு அமெரிக்க படைகள் ஒரு 5000 பேரை அடுத்த 10 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்குள்ள நாங்க திரும்ப எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு வந்த கொஞ்சம் நேரத்திலேயே ஜெர்மனியுடைய அந்த சான்சலர் மெர்ஸ் அவர்கள், சார், யூரோப்பியன் ரீஜன்ல செக்யூரிட்டி அப்படிங்கிறதும் யூரோப்பியன் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாட்டோவினுடைய அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப பெரிய அளவில் சோதித்து பார்க்கிறீர்கள். இப்படியே போச்சுன்னா நாட்டோ இல்லாம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஓன்லி ஜெர்மனி, போலந்தும் இதே வார்த்தையை சொல்றாங்க. எதிரி சண்டை போட்டு எதிரியை சிதைப்போம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, எதிரியை நம்ம வீழ்த்த நினைத்த நிறைய இடங்கள்ல நாட்டோவே வீழ்ந்து நிற்கிறது. இதை உடனடியா சரிப்படுத்தலைன்னா கண்டிப்பா நமக்கான பிரச்சனைகள் இன்னும் புதுசா உருவாகும் அப்படிங்கிற ஒரு தகவலை போலந்தும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஈரான் கொடுத்த அந்த பீஸ் டீல் இல்லாட்டி இந்த போர் நிறுத்தத்துக்கான அறிவிப்பு, அதுக்கான கண்டிஷன்ஸ், இது எதையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க முடியுமா முடியாதா என்பது அமெரிக்காவினுடைய கேள்வி. அதற்கு ஈரான் என்ன பதில் சொன்னாங்க, அதை சார்ந்து இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போர் மீண்டும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா இன்னைக்கு ஏகப்பட்ட ஊடகங்கள் சொல்லியிருக்கலாம். அதற்கான காரணம் போர் நிறுத்த அக்ரிமெண்ட் தான். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஈரான் அமெரிக்காட்ட கொடுக்குறாங்க. அமெரிக்கா அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறத வாசிச்சு பார்த்துட்டு ஒரேடியா கிழிச்சு தூர போட்டுறாங்க போல. ஏன்னா ஈரானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கப்படும் பட்சத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது முடிந்திருக்க வேண்டும். எங்க நாட்டுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறத நீங்க தான் தரணும், ஏன்னா நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. பொருளாதார தடைகள் அப்படிங்கிறத விலக்க வேண்டும். எங்களுடைய ஃப்ரீஸ்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அன்ஃப்ரீஸ் பண்ணணும். அது இத்தனை நாட்கள் எந்தெந்த நாடுகள் அதை அனுபவித்தார்களோ அவங்களுக்கான அந்த வட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ இதை தவிர வேற எந்த கண்டிஷனுக்கும் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. அமெரிக்க அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க நாட்டை பாதுகாப்பதற்கும், அவங்களுடைய பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை சமாளிப்பதற்கும், அவங்க நாட்டில் ஆயில் பிரைஸை ஸ்டேபிள் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய அறிவிப்பு வெளியாகுதே தவிர உண்மையா இந்த நாட்டினுடைய போர் இல்லாட்டி 2 நாடுகள் பாதிக்கிறது, அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இல்லை அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ஈரான். ஈரானுடைய ராணுவ தலைமையகத்தின் துணை அதிகாரி முகமது ஜாபர் அசாதி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் அடுத்ததா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, நோ, ஆல்ரெடி நாங்க ஈரானுடைய எல்லா வளங்களா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய எல்லா சக்திகளையும் அழித்து விட்டோம். ஈரான் இப்போது வெறும் செத்த நாடு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இங்க ரொம்ப பெரிய அளவுல முடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மீதம் இருக்கும் நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் எல்லாமே பாதிப்படைந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரியல் எஸ்டேட் பாதிப்படைந்ததுனால இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத அமீரகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமீரகத்துல நீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா 2 காலத்துக்கான விசா அந்த வீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அங்க ஒரு தொகை அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கான தொகையாக இருக்க வேண்டும். அது குறிப்பிட்டு ஒரு 2 கோடி ரூபாய், 1.9 கோடி ரூபாய் இந்திய மதிப்பின்படி, அதாவது 7,50,000 திர்ஹாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7,50,000 திர்ஹாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 1.9 கோடி ரூபாய், 2 கோடி கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். குறைந்தபட்ச சொத்து மதிப்பு அப்படிங்கிற இந்த மதிப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால அங்க 2 வருஷத்துக்கான விசா அப்படிங்கறத எடுக்க முடியும். பட் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தளர்த்தி இருக்கிறார்கள். இந்த குறைந்தபட்ச சொத்து மதிப்பு அப்படிங்கிறதுலாம் வேணாம், நீங்க கம்மியான விலைக்கா இருந்தாலும் என்ன செய்யலாம், இப்ப துபாயில இல்ல அமீரகத்திலேயே உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செய்ய முடியும். அப்போ ஒரு நபர் வாங்கின ஒரு பில்டிங்க்கு மட்டும்தான் இந்த சலுகைகள் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து நம்ம துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதல்ல ஒரு குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ 1.3 crore நீங்க உங்களுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது 1.3 crore இருந்துச்சுன்னா 2 பேர் வாங்குறீங்க 2.6 crore, அதுல நீங்க ஒரு 1.3 போட்டிருக்கீங்கன்னா நீங்களும் என்ன செய்யலாம், அங்க 2 வருஷம் வாழ்வதற்கான விசா அப்படிங்கிறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் உருவாகி இருக்கலாம். நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 25% to 30% அவங்களுடைய ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட் டவுன் ஆச்சு.
இந்த மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய வருங்கால திட்டங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆகிவிடும். அப்ப இதை ஓவர் கம் பண்ணணும்னா நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துதான் ஆகணும். ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் அதை கம்மி பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் கிடையாதுங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்ததா சில முக்கியமான விஷயங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னுடைய ஏர் டிராபிக் அப்படிங்கிறது நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற அடுத்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல நாடுகள் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே UAE தான் நாங்க ஒப்பக்கிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய கடல் மைன்ஸ் எல்லாமே, கன்னிவெடிகள் எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது அல்லவா? இன்னைக்கு ஏகப்பட்ட செய்தி ஊடகங்கள் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா ஈரானுக்கு உதவுறாங்க. எது கடல்ல கன்னிவெடிகள் போடுறதுக்கான்னு கேட்டா, கடல்ல கன்னிவெடியை ஈரானாலையும் போட முடியும். ஆனா எதிர்க்கே தெரியாம கன்னிவெடியை போடுறது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம் தானே. இந்த அசாத்தியமான விஷயத்தை யார் செய்வார்கள் அப்படின்னு கேட்டா, அதை டால்பின் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே ரஷ்யாவிடம் இருந்து டால்பினை வாங்கி குவித்திருந்தார்கள் ஈரான் அப்படிங்கிற ஒரு செய்தியை கடந்த சில வருடங்களாகவே BBC ஊடகம் சொல்லியிருந்தார்கள். டால்பின் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆழ்கடல்ல என்ன பொருள் இருக்கு, ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சோனார் கருவியை விட அதிநவீன விஷயமாக பார்க்கப்படுவது டால்பின் தான். அப்படிப்பட்ட டால்பினை ரஷ்யா எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், அண்டர் வாட்டர் சப்மரைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த டால்பின் முதுகுல ஒரு வெடியை கட்டி அனுப்பிடுவாங்க. அது அந்த அண்டர் வாட்டர் சப்மரைன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் மோதி வெடிச்சு செதறி அதுலேயும் டேமேஜ் ஏற்படுத்தி விடும். இதுக்காகவே டால்பினுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஏதோ புதுசா சயின்டிபிக் படம் அப்படிலாம் இல்லை, ஒரு சைஃபை ஃபிலிம்லாம் கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியமா புறாவுக்கு ட்ரைனிங் கொடுத்த காலம் இருந்துச்சு, எலியை வச்சு போர் செய்த காலம் இருந்துச்சு, அணிலா இருக்கட்டும் கரடியா இருக்கட்டும் போர்ல இந்த 2 விலங்குகளும் ஈடுபடுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பல விலங்குகளும் இல்லாட்டி பறவைகளும் அதே மாதிரி இந்த கடல் உயிரினங்களும் யுத்தத்துக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா டால்பினை மறுபடியும் ஈரான் பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெளிநாட்டு ஊடகங்கள் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் ஈரான் அதற்கான ஒபிஷியல் கன்ஃபர்மேஷனை தரல. அடுத்ததா கத்தார் ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் ஈராக்குக்கான அந்த டைரக்ட் ஃபிளைட் அப்படிங்கிறது மே 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க கத்தார் ஏர்வேஸ். ஸோ கத்தார் ஏர்வேஸ்ல அடுத்ததா ஒரு பாசிட்டிவான செய்தி இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல ஆல்ரெடி ஏர் டிராபிக் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதும் அரபுலக நாடுகள் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கும், சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்காவுக்கும் வரப்போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், ஈரான் செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் மற்றும் சீனாவினுடைய பேச்சுவார்த்தையில ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஜியோபொலிட்டிக்ஸ் லெவல்ல என்னென்ன மாற்றங்களை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 2 தலைவர்களும் பேசிக்கொள்வார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில மறுபடி குவைத்தும் பாகிஸ்தானும் இந்த 2 நாடுகளுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்காக பேசிக்கொண்டார் அப்படின்னும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா போராட்டத்தில் இப்போது பாகிஸ்தான் இருந்து வருகிறது. ஏன்னா பாகிஸ்தான் நான் தான் மீடியேட்டர், நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈரான் பக்கம் இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. பட் அது தோல்வியில முடிந்தது. அடுத்ததா பேச ஆரம்பிச்சாங்க, அதுவும் தோல்வியில முடிந்தது. ஸோ கடைசியா இப்போது யார் பக்கம் நிற்பது அப்படிங்கிறது தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் இன்னைக்கும் 2 மொசாட் ஏஜென்ட்டுக்கு மரண தண்டனை விதித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அமெரிக்காவினுடைய இந்த ஒரு பொருளாதாரம், அதை சார்ந்திருக்கக்கூடிய வார், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரும்போது அமெரிக்காவினுடைய லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் ஆல்ரெடி லாஸ்ல தான் இருந்ததாக சொல்லப்பட்டது. பட் இப்போ நடந்த இந்த போர், அது சம்பந்தமா ஏகப்பட்ட சிக்கல்கள், அதுல இந்த கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு, கேஸினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறத வந்ததுனால ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் இப்ப சொல்லிட்டாங்க, இனி எங்களால பறக்க முடியாது, ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய லாஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய லோ காஸ்ட் விமான சேவை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இப்போது நின்றிருக்கிறது. அடுத்ததா அமெரிக்காவினுடைய நேவல் புளோக்கேடு காரணமாக ஈரானுக்கு கிட்டத்தட்ட 4.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான இழப்புகள் வந்திருக்கும் என்றும், இதே மாதிரியான தொடர்ச்சியான இழப்புகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் என்கிற தகவலையும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டுமே ஏகப்பட்ட திருப்பங்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பீஸ் டீல் பேச்சுவார்த்தை ஒத்தே வரல. இன்னைக்கு லெபனன் பக்கமா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுவும் சதன் லெபனன் பக்கமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க, 6 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே ஈரானுடைய சீஸ்ஃபயர் அங்க ஃபெயிலியரா மாறிடுச்சு. ஈரான் சீஸ்ஃபயர் பண்ணிட்டு இருக்கும் போதே பீஸ் டாக்குக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காட்ட கொடுத்து அமெரிக்கா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நியூக்ளியர் டாக் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்ல, கண்டிப்பா இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் மட்டும்தான் நான் பீஸ் டாக்குக்கு சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. நாட்டோ நாடுகளிடையே பதட்டமான சூழ்நிலையும் விரிசல்களும் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத போலந்து, இத்தாலி மற்றும் ஸ்பெயின், இப்ப ஜெர்மனி இவங்களுடைய பேச்சுவார்த்தை, அவங்களுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைப்பு, இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக அமெரிக்கா மட்டும் கிடையாது, உலக நாடுகளே அல்லோல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இன்றைய முடிவு அடுத்ததா பீஸ் டாக் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணதுனால ஒருவேளை யுத்தம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனையுடன் உலக நாடுகள் அடுத்தடுத்த செய்தியை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.